ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆராதனின் ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துக்குரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்க செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாவுகள் யாவும் உமது நாமத்தை அறிக்கை செய்யும்படி செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் கீழ் பூமி மீதெங்கும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மேலான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவரை விடுதலை தருகிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதிலும் ஆண்டவரே தேவரீர் கொடுக்கிற பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க ஆசீர்வாதத்து தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்க ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாதே. உங்க ஆசீர்வாதம் ஆராதனையில் முழுமையாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். வருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை துரிதமாய் வந்து ஆண்டவரை ஒரு மனமாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க கர்த்தரின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஒரு மன ஆவியை தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் ஆராதனையை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரை உமக்கு மட்டும் மகிமை வரும்படியாய் ஆண்டவர் எங்களை மறைத்து நீங்க வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை. சில பாடல்களை பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, இன்றும் என்றும் துதித்துடுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. கைகளை தட்டி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் வல்லவான ஞானம் என்றும் துதித்திடுவேன். வல்லவானே ஞானவிலோரா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவானே ஞான
என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் நம்பினோரை துதிப்பாத்திரம் காக்கும் உம்மை தேவா. என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரையெல்லாம் ஈந்தீரே எம்பரையெல்லாம் ஈந்தீரே. நம்மினோர் குந்தன் தயவாரே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணரே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணரே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே மன்னாயமக்கும் நீதானே என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவனே உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேதனுகாதும் மறைவினிலே தேதனுகாதும் மறைவினிலே தேடி உமரடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. இன்னொரு பாடலை பாடுவோம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இயேசு நம்மோடு வாழ்பவர், நமக்குள் வாழ்பவர், நம்மோடு கூடவே இருக்கிறவர். இந்த வேளையிலும் நாம் அவருடைய விசுவாசத்தோடு பாடுவோம். என் இயேசு ராஜா என்னோடு இருப்பவர், எனக்குள் வாழ்பவர். இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே
என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டே நேசநீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசநீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினேன். கர்த்தனில் தேற்றினீர். கர்த்தனில் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன். நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கிறீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கிறீர். எனது ஜீவனை அழிவேன் என்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், சாபங்களுக்காக தம்மையே சாபமாக்கி கொண்டவர், இன்றும் நமக்கு துணை செய்கிறவர், உதவி செய்கிறவர். இந்த வேளையில் இன்னொரு பாடலை பாடுவோம். பலியிடு
துதி பலியிடு, வலி விலகும், வாழ வழி பிறக்கும் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். எத்தனையோ வேதனைகள், வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும். பலியிடு, பலியிடு, வலி விலகும், வாழ வழி பிறக்கும். பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வழி பிறக்கும். வலி விலகும், வாழ வழி பிறக்கும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வழி பிறக்கும். வலி விலகும், வாழ வழி பிறக்கும். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்தது, மீனந்து கட்டியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்தது, மீனந்து கட்டியது கரையிலே. யோனாவை கட்டியது கரையிலே, அன்று யோனாவை கட்டியது கரையிலே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வழி பிறக்கும். வலி விலகும், வாழ வழி பிறக்கும். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையா. பருகி பெருக செய்தார், அன்று பருகி பெருக செய்தார். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வழி பிறக்கும். வலி விலகும், வாழ வழி பிறக்கும். நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும், வாழ வழி பிறக்கும். வலி விலகும், வாழ வழி பிறக்கும். சீலாவும் பவுலும் சிறையிலே துணிந்ததால் கட்டுகள் கலந்து போயின. சீலாவும் பவுலும் சிறையிலே துணிந்ததால் கட்டுகள் கலந்து போயின. ஜெயிலே ரட்சிக்கப்பட்டார், அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். ஜெயிலே ரட்சிக்கப்பட்டார், அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க.
தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போயின. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போயின. எல்லாரும் பிரேதமானார்கள். அன்று எல்லாரும் பிரேதமானார்கள். துதி வரி அது சுகந்த வாசனை, நன்றி வரி அது சுகந்த காணிக்க. துதி வரி அது சுகந்த வாசனை, நன்றி வரி அது சுகந்த காணிக்க. பலியிலே துதி பலியிலே வலி விலகும் வாழ வழி பிறக்கும். வலி விலகும் வாழ வழி பிறக்கும். வலி விலகும் வாழ வழி பிறக்கும். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக விதமான கட்டுகளோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வலிகளை மாற்ற கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எக்கால சத்தத்தை போல நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை போற்றுவோம், ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஜமானரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது தேவனுடைய தேவாலயத்தை தேவ மகிமை ஆண்டவரை இறங்கினது. ஓ நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்கள் கர்த்தரை போற்றுகிறோம் ஐயா. ஓ எங்கள் ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பெரிய தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சூரியனையும் சந்திரனையும் படைத்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனிதனை மண்ணென்று நினைவு கூறுகிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மனுஷன் மாறிவிடுவான், கர்த்தரோ மாறாதவர் ஆண்டவரே. ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே. இதோ எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ உங்கள் சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். ஓ தாவீது ராஜா, அவர் ராஜாவா இருந்த போதிலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் அதில் பிரியமாயிருந்தார். ஓ ஹல்லேலூயா. வாய்களை திறந்து இயேசுவே நீ நல்லவர், அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ரீதா லாரபா சந்தலரபா. கைகளை தட்டி கர்த்தாவே நீர் வாரும். ஓ எங்களுக்கு எங்கள் மத்திலே வாரும். எங்களோடு கூட நீ இடைபடும் ஐயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர் எங்களை நீர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குருடனை தொட்ட கர்த்தர் இன்று எங்களை தொடுவதற்கு நீ வல்லமுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. எந்த பலவீனம் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் என் ஆண்டவருடைய கரம் எங்களை தொடுவதாக. ரீலா பாலரபி சந்தலர பலபலபா. முடவனை தொட்டதான கரம், முடவனை நடக்க செய்த கர்த்தர், செவிடனை கேட்க செய்ததான கர்த்தர், ஊமையனை பேச செய்ததான கர்த்தர், மரித்தவளை உயிரோடு எழுப்பினதான கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீரையா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, எங்க குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஓ நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ரதலரபா கமலரபா சந்தலரபா ரதலரபா கமலரபா சந்திலரபலபலபா. மேல் மாடியில் இறங்கிறதான பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் வல்லமை நிரப்புவதாக. ரதலரபா. அவருடைய நாவு ஏசாயாவின் நாவை தொட்டதான கர்த்தர் பிள்ளைகளுடைய நாவை தொடுவீராக. ஓ ரபாலரபா சந்தலரபலபா ரீதலரபா கபலரபா. வானம் அது சிங்காசனம், பூமி அது பாதற்படி. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரத்தை உடையதான கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் குடும்பம் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
ரீக்க மாலர தூரரப கபர பல பலபா. சர்வ வல்லமுள்ள தேவன், குணமாக்கும் தேவன், நேற்று மின்று என்று மாறாத தேவன், வலுவாதபடி எங்களை காக்கிற தேவன். ஓரி ஷபர பல பலபா. பெரக்காவில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரபலரபி ஷதலரப கபர பல பலபா. இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். ரதலரப ஷதலரபலபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரீலா ரைதைலாரபி கவலரபா. தேவனுடைய வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய குணமாக்கும் வல்லமை கடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வாழ விடுதலையாக்குற கரம். ஓரி தாரரப ஷபல பல பல பலபா. ரீதால் ஆரபி கவலர பல பல பலபா. ஓ இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு கர்த்தரை விடுதலையோடு ஆராதிப்போம். ஓ ஆராதிப்போம். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. Thank you Lord. ரீதாலரபா. வழி பிறக்கும். அடைபட்ட வழிகள் திறக்கும். அடைபட்ட வழிகள் திறக்கும். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்களை வேதனைப்படுத்துகிற வழிகள் மாறும். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஓரி ஷபர பல பலபா. ரீகபரபா. துதிக்கிறவன் வெட்கப்பட்டதே கிடையாது. துதிக்கிறவன் தோல்வி அடைந்ததே கிடையாது. ரபலரபா ஷதலரபல பல பலபா. ஓர பாலர தைலரப கமலர பலரபா. மகிமையானவர், மகத்துவமானவர், ஜீவன் உள்ளவர், கிருபாகரன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் வைபத்துக்குரிய தேவன். ஓரதாச்சிலரபா. ஏசேக்கின் அனுபவம் மாறட்டும். சித்ராவின் அனுபவம் மாறட்டும். ரகபோத் உண்டாகட்டும். ரகபோத் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தால் ரகபோத் உண்டாகட்டும். ஒரு பெருக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. லதலரப ஷதலரபலரபலரபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நம் இயேசு நல்லவர் சொல்லுவோம். எங்கள் இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர், எங்கள் இயேசு நல்லவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ரேகா பாலா தேயாந்தா ரபு தியாந்தா ரகா பாலா சந்தலா ரிபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 18 ஆண்டுகளாக எவ்வளவும் நிமரக்கூடாத நிலையில் இருந்த கூன் விழுந்த அந்த பெண்ணை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. அவளை கிட்டே அழைத்து அவள் மேல் கைகளை வைத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாயாக. அந்த நிமிடமே அவருடைய வேதனை நீங்கி அவள் சுகமடைந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு வேளையிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த வேதனைக்குள் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வேதனை நீங்கி, என் மகனே நீ சுகமாயிருப்பாயாக, என் மகளே நீ சுகமாயிருப்பாயாக என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகே நின்று உங்களுக்கு ஆறுதல் கொண்டிருக்கிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக என்று சொன்ன அடுத்த வினாடியிலே அந்த வேதனை அவளை விட்டு மாறி போனதை அனுபவித்தாள். இந்த நாளிலும் உங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்க போகும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு இரக்கம் பாராட்டு. எல்லாரும் எழுந்திருந்து நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பலியிடும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய வேதனைகள் எல்லாம் ஆண்டவரால் மாறி போகும். வேதனை உண்டாக்குகிற எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து பாடுவோம். பலியிடு துதி பலியிடு என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். கைகளை தட்டி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. பலியிடு துதி பலி
பலியிடு. வழி விலகும் வாழ வழி பிறக்கும், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் இழந்து கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் இழந்து கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, அன்று யோனாவை கக்கியது கரையிலே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது முகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது முகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். நல்லவர் நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேக முடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது சுகந்த காணிக்க. பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். நீதிமான் நான் வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும், வழி விலகும் வாழ வழி பிறக்கும். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கர்த்தரின் கண்களின் மேலே. ஓ நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கர்த்தரின் கண்களின் மேலே, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். கர்த்தரின் கண்கள் என் மேலே, என் வேண்டுதல் கேட்கின்றார். கர்த்தரின் கண்கள் என் மேலே, என் வேண்டுதல் கேட்கின்றார். மன்றாடும் போது செவி சாய்த்து மாபெரும் விடுதலை தருகின்றார். மன்றாடும் போது செவி சாய்த்து மாபெரும் விடுதலை தருகின்றார். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது முகந்த காணிக்க.
துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது புகழ்ந்த காணிக்க, பலியிடு துதி பலியிடு, பலி விலகும் வாழ வழி பிறக்கும், பலி விலகும் வாழ வழி பிறக்கும், பலி விலகும் வாழ வழி பிறக்கும், பலி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது புகழ்ந்த காணிக்க, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது புகழ்ந்த காணிக்க, அது புகழ்ந்த காணிக்க, அது புகழ்ந்த காணிக்க, அது புகழ்ந்த காணிக்க. எல்லா கைகளை தட்டி ஆமென். ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் உகந்த காணிக்கையாய் இருக்கிற துதி பலியை, சோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை எல்லாரும் செலுத்துவோம். இயேசுவே மக்கு சோத்திரம், இயேசுவே மக்கு சோத்திரம், இயேசுவே மக்கு சோத்திரம் என்று வாய்களை திறந்து இயேசுவுக்கு சோத்திரங்களை செலுத்துவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, இரட்சகரே மக்கு சோத்திரம், எங்கள் மீட்பரே மக்கு சோத்திரம், நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே மக்கு சோத்திரம். வேதனைகள் எல்லாம் நீங்கி நாங்கள் சுகமாய் இருக்கும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மக்கு சோத்திரம். கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறேன், அதில் என் கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னவரே மக்கு சோத்திரம். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவரே மக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிக்கா மாலியாந்தரா லா ரகலா துரபலா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரை துதிக்கும் போது அவர் தடையாய் நிற்கிற எரிகோ போன்ற மதில்களை கண்களுக்கு முன்பாகவே அமிழ்ந்து போகும்படி செய்கிறவர். செங்கடலை போன்றிருக்கிற தடைகளை கர்த்தர் தகர்த்து பாதைகளை திறக்கிறவர். இந்த வேளையிலும் துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி உம்மை துதிப்பேன் என்று இந்த பாடலை ஆராதனை பாடலாய் பாடி ஆண்டவரை அமையப்படுத்துவோம். கண்ணீர் எல்லின் வந்தபோது என் கண்ணீர் துடைத்தீர், என் ஏக்கங்கள் எல்லாம் தீர்த்து வைத்தீரே என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையிலும் மாலை வேளையிலும் அவர் உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பார், உங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுவார், உங்கள் மன விருப்பத்தை உங்களுக்கு தந்துள்ளுவார், உங்களுடைய ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகத்தோடு கர்த்தரை துதிப்போம். துதிப்பேன், உம்மை துதிப்பேன். Thank you, Jesus. துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கைகளை உயர்த்தி துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் எனில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் எனில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை காத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே
எனில் சூழ்ந்த போது நீர் காத்தே, வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றே, சோதனை என்னை சூழ்ந்த போதும் நீர் காத்தே, வேதனை எனில் வந்த போதும் துணை நின்றே, துதியோ கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, துதியோ கனமும் பாடுவோம். உமக்கே தேவா உமக்கே, கண்ணீரினில் வந்த போது நீர் துடைத்தே, என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தே, கண்ணீரினில் வந்த போது நீர் துடைத்தே, என் ஏக்கங்கள் எல்லாம் நீரே தீர்த்தே. கைகளை உயர்த்தி துதியோ கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. சொல்லுவோம். ஓ துதியோ கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, துதியோ கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, உமக்கே, தேவா உமக்கே, உமக்கே, தேவா உமக்கே. அப்படியே கைகளை தொட்டு ஹalleluya, ஹalleluya. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலே நாங்கள் இந்த ராத்திரி வேளையில் உம்மை ஆராதிக்க சபையாராக கூடி வர கத்த தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈசாக்கு ஒரு நாளில் துறவு தோண்டினான், அதை மூடி போட்டார்கள் சத்துரு. ஆண்டவரே, அதை சித்துனா ஏசேக்கு என்றவன் பெயரிட்டான். ஆனால் ஒரு நாள் ஒரு ரெகபோத் அவனுக்கு வந்தது, ஒரு பெருக்கம் வந்தது. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் மூடப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ரெகபோத் இன்று கர்த்தர் ஆரம்பிக்கிறபடினாலே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம். தகுதியுள்ள பாத்திரங்களாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. எங்கள் ஆராதனை போதில் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக. தேவ செய்தி ஆசீர்வதியும் உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படும். எங்களுக்கு தேவையான மன்னாவே கர்த்தர் தருவீராக. இங்கிருந்து கேட்கிற ஜனங்கள், இதை பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வந்த வண்ணமாக திரும்பாதபடி நிரப்பப்பட்ட ஆசீர்வாதத்தோடு திரும்ப உதவி செய்யும். வியாதிகள் நீங்கி சுகமடைந்து செல்ல உதவி செய்யும். மனக்கவலை தீர்ந்து ஆண்டவரை சமாதானத்தோடு செல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் காணிக்கைக்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். நம்மத்தில் வந்திருக்கிற சகோதரர் ராம்தாஸ் அவர்கள் காவல்துறையிலே அந்த பேன் மாஸ்டராக நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் முன்னே நடத்துகிறவர்கள், ஓய்வு பெற்றவர்கள். இப்போது இந்த சிறப்பு பாடலை முன்பாக வந்து நமக்காய் பாடுவார்.
ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്ത് ബെൽ ബട്ടൺ ക്ലിക്ക് ചെയ്യൂ. One cup is equal to 8 fluid. அப்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். இப்பொழுதும் ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆராதனை முழு பகுதியிலும் எங்களோடு இருந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தினீங்க. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உம்முடைய கரத்தில் தந்து விடுகிறோம். நீங்கள் நம்முடைய கையில் வாங்கி ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமத்திற்கென்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் நீர் பிரியமா இருக்கிறீர் என்று சொன்னீரே. நீர் உம்முடைய பிள்ளையிடத்தில் பிரியமா இருக்கிறதை உம்முடைய பலத்த நன்மையான செயல்களால், ஆசீர்வாதமான செயல்களாய் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இன்றைக்கு எங்களுக்கு தேவையான மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற திருப்தியில் செல்ல எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்தில் நாம் சில அறிவிப்புகள், அதை சொல்லிவிடுகிறேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு 10:30க்கு எப்போதும் போல நம்முடைய சபையிலே உபவாச சபை நடைபெறும். நீங்கள் அதில் பங்கு கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் ஜெபம் உண்டு. அதை பாஸ்டமா வருகிற சகோதரிகளுக்கு நடத்துவார்கள். அதிலும் செய்தியும் கொடுக்கப்படும். நீங்கள் அவைகளை கலந்து கொள்ள விருப்பமானால் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஒரு புதிய அறிவிப்பு, ஏற்கனவே நாம் போன நம்முடைய 5 மிஷனரி பணித்தளங்களுக்கு மாதந்தோறும் நாம் உதவித்தொகை ஸ்தாபனத்தின் மூலமாய், நம்முடைய சபையின் மூலமாய் அனுப்பப்படுகிறது. பீகாரில் 3 மிஷனரிகளுக்கு ஒரு குடும்பம், ஒரு மிஷனரிக்கு ஒரு குடும்பத்திற்கு 3000 வீதம் 10,000 கொடுக்கிறார்கள். மத்திய பிரதேசத்திற்கு ஒரு மிஷனரிக்கு சபையின் ஒரு சிலர் கொடுக்கிற பணங்கள் ரூபாய் 3000 கொடுக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் ஒரு மிஷனரிக்கு சபையிலிருந்து ரூபாய் 4000 கொடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அந்த ராஜஸ்தான் மிஷனரிக்கு 10,000 கொடுக்கப்படுகிறது. அதிகமான 6000 ரூபாய், நம்ம ஏற்கனவே 4000 கொடுக்கிறோம். அதிகமான 6000 ரூபாய் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு குடும்பத்தினர் கொடுப்பதாக வாக்கு கொடுத்து வருகிறார்கள். அந்த பணத்தை நாம் ராஜஸ்தான் மிஷனரிக்கு நாம் 4000 பதிலாக 10,000 ஸ்தாபனத்து மூலமாய் கொடுத்து வருகிறோம். மாதந்தோறும் நம்முடைய மிஷனை பணித்தளத்திற்கு நாம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கொடுக்கிற பணம், பீகாருக்கு 3 மிஷனரிகளுக்கு 3000 வீதம் 9000, மத்திய பிரதேசத்துக்கு ஒன்றுக்கு 3000 வைத்து 3000, ராஜஸ்தானுக்கு 10,000 கொடுக்கிறாங்க. 22,000 நாம் மாதந்தோறும் அனுப்பி வைக்கிறோம். இதில் ஒரு குடும்பம் மாதத்திற்கு 10,000, மற்றொரு குடும்பம் 6000. ஒரு சிலர் மாதந்தோறும் மிஷனரி காணிக்கையாக 100, 200 என்று கொடுக்கிறதில் 3000 வருகிறது. 19,000 ரூபாய் நமக்கு வருகிறது. மீதம் உள்ள பணம் சபையில் உள்ள காணிக்கைகளிலிருந்து கொடுக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இன்னும் இந்த பீகார், மத்திய பிரதேச மிஷனரிகளுக்கு அதிகமாய் கொடுக்க நமக்கு விருப்பம் உண்டு. நீங்கள் தாராளமாக எதற்கென்று கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற பணத்தை அதிகமாய் கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுபோல நமக்கு வருகிற நாட்கள், நம்முடைய கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு முன்பாக சபை முழுவதும் ஒயிட் வாஷ் பண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தோம். அதற்கு நமக்கு 75,000 ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படும்.
அதில் ஒரு குடும்பம் போன வாரம் நான் சொன்னது போல 10,000 ரூபாய் ஸ்தோத்திர காணிக்கையாய் கொடுத்த பணத்தை நாம் அதற்கென்று நாம் வைத்திருக்கிறோம். இன்னொரு குடும்பமும் ஒரு 5,000 ரூபாய் நேற்று அவர்கள் வந்து கொடுத்தார்கள் இந்த வாரத்தில். அதை நாம் அதற்கென்று பயன்படுத்த இருக்கிறோம். இன்னும் நமக்கு ஏராளமான தேவை உண்டு. நாம் இல்லை ஏராளமாக இதை வைத்திருக்கிறோம். நான் இப்போ போட விரும்பலை. தேவை இருக்கிறது. தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பணங்கள் ஒருவேளை கையில் இருக்கிறதுன்னு நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் மற்ற ஊழியங்கள் வேதாம ஒளிப்பதற்கான காணிக்கை கொடுக்க அதற்கான ஊழியர்களுக்கு நாம் அதை பிரித்து அனுப்பிவிடுகிறோம். நம்ம கையில் வரும்போது அதை தொடர்ந்து அதை பயன்படுத்துவோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். சொல்லுங்க திரும்ப ஒருக்கா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். திருவலியத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிடைக்கும் பலன் செல்வம், மேன்மை, நீடிய வாழ்வு என்று கூறப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களில் தாவீது ராஜா தன்னுடைய இறுதி காலத்திற்கு வந்திருக்கிறார். தன்னுடைய இறுதி காலத்தில் ஜனங்கள் எல்லாரையும் அவர் தன்னிடத்திலே கூட்டி சேர்த்து அவர் சொல்லுகிறார், தேவனே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம் கரத்தினாலே ஆகும். எங்கள் தேவனே, இப்போதும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்று கூறுகிறார். தாவீது ராஜா கூறுவது போல ஐஸ்வர்யம், செல்வம், மகிமை, மேன்மை, ஜீவன் அல்லது நீடித்த வாழ்வு அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் அவைகளை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை, ஐஸ்வர்யம் அல்லது செல்வம், செல்வத்தை நாம் விரும்புகிறோம். தேவையான செல்வம் எனக்கு வேண்டும், தேவையான ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும், என் வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யம் வேண்டும், செல்வம் வேண்டும், என் குடும்பத்துக்கு தேவையான ஐஸ்வர்யம் வேண்டும், செல்வம் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலும் ஜெபம் பண்ணுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டும், என் குடும்பம் மேன்மை அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீடிய வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு எனக்கு வேண்டும், நான் அதை பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம், விரும்புகிறோம், ஆசிக்கிறோம். இவைகளெல்லாம் யாருக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது என்றால், தாழ்மை உள்ளவர்களுக்கு அது பலனாய் கொடுக்கப்படுமா? அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் ஐஸ்வர்யம் அல்லது செல்வம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் அல்லது மேன்மையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்ப்புக்கும் அதிகமாய் உங்களுடைய வாழ்வு நீடித்த வாழ்வாய், ஆசீர்வாதமான வாழ்வாய் காணப்பட வேண்டுமா?
அது எப்போது கொடுக்கப்படும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். தாழ்மைக்கு அது பலனாய் கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம் என்று சங்கீதக்காரன் அல்லது சாலமன் ஞானி கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த சாலமன் ஞானி இவைகளெல்லாம் எப்படி கூறுகிறேன் என்று அவர் கூறும்போது பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். காரியத்தை அறியும்படிக்கு காரியங்களை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி நான் ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்கிறான். நான் அதை கண்டுபிடித்தேன், அறிந்து கொண்டேன் என்று சாலமோன் கூறுவதை பார்க்கிறோம். சாலமோன் ஞானி ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்லவில்லை. அவரே கூறுகிறார், ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றோடு ஒப்பிட்டு பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, ஆய்வு செய்து, ஆராய்ச்சி செய்து, அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை தான் தெரிந்து கொண்டதை, அறிந்து கொண்டதை கூறுகிறேனே ஒழிய மனதில் தோன்றினதை தான் கூறியதாக அவர் ஒருபோதும் கூறவில்லை. அந்த வசனத்தை மறுபடி வாசிப்போம். காரியத்தை அறியும்படிக்கு காரியங்களை ஒவ்வொரு காரியத்தையும் நான் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி ஒவ்வொன்றாய் நான் ஆராய்ந்து பார்த்து, ஆராய்ச்சி செய்து, ஆராய்ச்சியின் முடிவில் நான் கண்டுபிடித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவருடைய ஆய்வின் முடிவில் கண்ட ஒன்றல்ல ஐஸ்வர்யம், செல்வம், கனம் அல்லது மேன்மை, ஜீவன் அல்லது நீடிய வாழ்வு. அது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம், செல்வம், கனம் அல்லது மேன்மை, ஜீவன் அல்லது நீடிய வாழ்வு அது கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அவர்களை அருளி செய்கிறார். அல்லேலூயா. வேத்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதான். இந்த உலகில் நாம் விரும்புகிற ஆசீர்வாதமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, மேன்மையானாலும் சரி, நீடித்த வாழ்வானாலும் சரி, சுக வாழ்வானாலும் சரி, எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் தேவன் பரலோகத்திலே அதை அங்கீகரிக்கணும். பரலோகத்திலே அவர் அதை அங்கீகரித்தால் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேத்தில் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் ஸ்நானகன், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் பிரயுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை நீங்கள் பெற்று அனுபவிக்கிற நன்மைகளானாலும், சுகமானாலும், ஆசீர்வாதங்கள் ஆனாலும், எந்த ஒரு நன்மைகளான காரியமானாலும் அவைகளெல்லாம் பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்டவைகள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. என் சுய சாமர்த்தியத்தினால், என் திறமையினால், என்னுடைய மற்ற காரியங்களினால் இவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் தேவனே நமக்கு கொடுக்கிறார். அதேதான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் சொல்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லும் போது, நன்மையான எல்லாம் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது, அருளப்படுகிறது என்று சொல்கிறார். நன்மையான எந்த காரியமானாலும், நாம் அனுபவிக்கிற நன்மையான எல்லா ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் என்று அங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட யோவான் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிறுத்தப்படுகிறார். பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிறுத்தப்பட்டு இயேசுவின் மேலே சுமத்தப்பட்ட குற்றங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிற பிலாத்து இயேசுவை பார்த்து இப்படி கேட்கிறான், நான் உன்னை சிலுவையில் அறைவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீ அறியாயா? ஏன் என்னோடு நீ பேசவில்லை? ஏனென்றால் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசியுங்கள். அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. பிலாத்துவுக்கு எந்த உத்தரவும் மறு உத்தரவும் கொடுக்கல, அமைதியா இருக்கிறார்.
எத்தனையோ கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இவர்கள் சொல்லுகிற குற்றம் உண்மையில் சுமத்துகிற குற்றம் உண்மையா? அமைதியா இருக்கிறார். இன்னும் பல்வேறு காரியங்களை விசாரிக்கிறார். எத்தனையோ காரியங்களை, நீ தேவாலயத்தை எடுத்து கட்டுவேன் என்று சொன்னாயமே, அமைதியா இருக்கிறார். நீ இவர்களுக்கு ராஜா என்று சொன்னாயமே, அமைதியா இருக்கிறார். ஒன்றுக்கு பதில் சொல்லவில்லை. கடைசியா கேட்கிறான், நீ என்னிடத்தில் பேச மாட்டாயா? சிலுவையில் அறைவதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னை விடுவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீ அறியாயா என்று சொன்னபோது இயேசு அவனுக்கு சொன்ன பதிலை 11 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என் மேல உமக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. நீங்க நினைச்சா கூட என்னை விடுதலை ஆக்க முடியாது. நீங்க நினைச்சா கூட சிலுவையில் அறைய முடியாது. நான் சிலுவை அறையப்பட வேண்டும் என்று இருந்தால் அது பரலோகம் அங்கீகரிக்கணும். நான் விடுதலையாக்கப்படுவதும் பரலோகத்தில் தான் எல்லாம் எழுதியிருக்கிறது. நீங்க நினைச்சாலும் நடக்காது, நீங்க எண்ணினாலும் நடக்காது. உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அதிகாரம் சூன்யம். பரலோகத்திலிருந்து எனக்கு உமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த அதிகாரமும் என் மேல் செலுத்த உம்மால் முடியாது என்று இயேசு சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஐஸ்வர்யம், செல்வம் அல்லது கனம், மேன்மை, நீங்கள் விரும்புகிற ஜீவன், நீடிய வாழ்வு யாருக்கு கொடுக்கப்படும்? சாலமோனாகிய ஞானி ஆராய்ந்து பார்த்து ஆய்வு செய்து அந்த ஆய்வு முடிவிலே சொல்கிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கு இவைகள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு இவ்வுலகிலே மனுஷனாய் அவர் காணப்பட்டார், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அவர் தம்மை தாழ்த்தினதினால் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டாராம். அந்த பகுதியை வாசிங்க. 9 வசனம் வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை அவர் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் உயர்த்தப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரண வரையில தன்னை தாழ்த்தினார். தாழ்மையுள்ளவராய் காணப்பட்டார். தாழ்மையின் சிந்தை இடத்திலே காணப்பட்டது. தாழ்மையை அவர் விட்டு விடவில்லை. தாழ்மையை தரித்து கொண்டிருந்தார். தாழ்மை இழந்து விடவில்லை. அந்த தாழ்மைதான் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தினது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் காணப்பட்டதினால் அல்ல, இயேசுவானவர் காற்றையும் கடலையும் அதட்டி அவருக்கு அவை கீழ்ப்படிந்ததினால் அல்ல, இயேசு செய்த அற்புதங்களினால் அல்ல, சகல ஜனங்கள் மத்தியிலும் அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்ததினால் அல்ல, இதனால் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொன்னால், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்மையுள்ளவராக, அவர் தாழ்மையுடையவராக தம்மை தாழ்த்தினதினாலே எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அல்லது நான் தேவனால் ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் மேன்மையும் ஜீவனையும் நீடி வாழ்வும் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே தாழ்மை காணப்பட வேண்டும். இயேசுவிடத்தில் காணப்பட்ட மரண பரியந்தம் காணப்பட்ட தாழ்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த தாழ்மையை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தாழ்மை ஆடையாய் நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த தாழ்மை சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒருவேளை மனிதனுக்கு நாம் பிரியமாய் காணப்படும் போது, சில வேளையில் மனிதர்களுக்கு நாம் பிரியமாய் காணப்படும் போது அவர்கள் நம்மை உயரத்தில் வைத்து கொண்டாடுவார்கள். தலைக்கு மேல வைத்து கூட கொண்டாடுவார்கள். இவங்களை போல ஒருத்தர் உண்டா, இவங்களை போல ஒரு ஆள் உண்டா, நீங்கள் உங்களுக்கு பிரியமானவர்களாய், நீங்க அவர்களுக்கு பிரியமானவர்களாய் காணப்படும் போது, ஆனால் எப்போ அவர்களுக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படுவீங்களோ அப்போ அவங்க கீழே தள்ளி உண்டு இல்லைன்னு பண்ணி விடுவாங்க. இது மனிதனுடைய சுபாவம். அவங்களுக்கு நீங்க பிரியமாய் காணப்படும் வரையிலும் உங்களை உயரத்தை வைத்து கொண்டாடுவாங்க, தலைக்கு மேல வைத்து கொண்டாடுவாங்க. என்னைக்கு அவங்களுக்கு பிரியமில்லாமலாய் காணப்படுகிறீர்களோ, தோன்ற ஆரம்பித்தீங்களோ, அன்னைக்கே கீழே தள்ளுவாங்க. தள்ளி வைத்து உண்டு இல்லை என்று பண்ணிவிடுகிற உலகம் இந்த உலகம், இந்த மனித உலகம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த நிலையிலும் உங்களை வெறுத்து விட மாட்டார். அல்லேலூயா. எந்த நிலையிலும் அவர்களை தள்ளிவிட மாட்டார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தம்முடைய வேலை வந்த போதும் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற
தாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவர் முடிவு பரிந்து அன்பு வைத்திருந்தார். தம்முடைய அன்பு மாறவே இல்லை. தம்முடைய இடத்தில் வைத்திருந்த அன்புல கொஞ்சம் கூட குறையல. எத்தனையோ குறைகள் இடத்தில் இருந்தது. தம்மோடு இருந்த அந்த அப்போஸ்தலரிடத்தில் எத்தனையோ குறைகள் இருந்தது, குற்றம் இருந்தது. ஒருவருக்கு ஒரு நானா நீ பெரியவனை போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னும் பலவிதமான ஆசைகளுடையவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவருக்கு சித்தத்துக்கு மாறாய் சில காரியங்களை செய்வதற்கு முயன்று கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் வைத்த அன்பு குறையவே இல்லை. அந்த அன்பு அப்படியே வைத்திருந்தார். ஆரம்பத்தில் வைத்திருந்த அந்த அன்புல கொஞ்சம் கூட குறையல. அந்த அன்பு அப்படியே கடைசி வரை வைத்திருந்தாராம். இயேசுவை நான் அவரை அறியேன் என்று சொன்ன பேதுருவை குறித்து நமக்கு சொல்லி பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். நியாயஸ்தானத்துக்கு முன்பாய் நிறுத்தப்பட்டார். நியாயம் விசாரிக்கப்படுகிறார். எல்லா சீடரும் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் கூட்டத்துக்குள்ளே பேதுரு போய் இயேசுவுக்கு என்ன சம்பவிக்கிறது பார்ப்பதற்காய் போய்கொண்டு கூட்டத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கும் போது இவனும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொன்னபோது அவன் சொன்னான், இயேசுவை நான் அறியேன். இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. அவர் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் அவரை பார்த்ததே இல்லை. அவரோடு இருந்ததே இல்லை. அவரோடு சாப்பிட்டதே இல்லை. அவரோடு நடந்ததே இல்லை. யாரோ என்னை பத்தி ஏமாத்தி சொல்லான்னு சொன்னது மாத்திரமல்ல, மார்க்கு 14 அதிகாரம் 21 வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, அந்த மனுஷனை அறியேன். அவனை மனுஷன் சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு நாள்ல நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரன் பேதுருவே, நீ என்ன யாரு என்று நினைக்கிறான் கேட்டபோது மனுஷன் என்ன நினைக்கிறாங்க, உலகத்தார் என்ன நினைக்கிறாங்க, எலியா நினைக்கிறாங்க, தீர்க்கதரிசி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன அந்த மனிதன் இப்ப சொல்கிறான், நான் அவரை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கினான். மார்க் 14:21 வாசிங்க. மார்க் 14:21. மார்க் 14:21 தானே அந்த வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அது இன்னொரு ஒருவேளை இருக்குதா இல்லையா அப்படியே பின்னாடி பார்த்துக் கொள்வோம். ஒருவேளை நாம் தவற அந்த வசனத்தை வைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேட்டபோது கடைசியில் சபித்தான். இயேசுவை சபித்தான். அவர் 71 வசனம் வாசிங்க. 70 நீங்கள் அந்த சொல்லுகிற மனுஷன் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். பாருங்க, சபித்தான். இயேசுவை எப்படிலாம் சபித்தான் நமக்கு தெரியாது. எப்படிலாம் சபித்திருப்பான். அந்த ஆட்கள் காது கூசுற அளவுக்கு சபித்திருப்பான். அவங்கள இப்படி ஒரு மனுஷன் பேசுறான இயேசு குறித்து கூசு அளவுக்கு பேசுறான்னு சொல்லி நினைத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவன் சபித்தான். ஆனால் பேதுருவிடத்தில் வைத்த அன்புல ஆண்டவர் குறைவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த கலிலேயா கடற்கரையிலே இயேசு அவனை சந்தித்தார். யோவான் 21 அதிகாரம் 15 வசனத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பேதுருவிடத்தில் வைத்திருந்த அன்பு குறையாத இயேசு அவனிடத்தில் போய் சந்தித்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, எல்லாரிலும் அதிகமாய் என்னை இடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று அவன் மேல் அவர் சிறிதளவும் கசப்பில்லாத தம்முடைய அன்பை வெளிப்படுத்துறதை குறித்து பார்க்கிறோம். எல்லா சீசரோடு கூட அவன் இருந்து கொண்டிருக்கிறான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிடத்து பார்க்கலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் உன்னோடு இருக்கிறாங்க இந்த 12 அப்போஸ்தலர்கள் சீசர்கள், இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா என்று அவனிடத்திலே இயேசு சிறிதளவு கூட கடுகு அளவு கூட வேதனை இல்லாதபடி, கடுகளவு கூட அவன் மேல கசப்பு இல்லாதபடிக்கு தம்முடைய அன்பை அவனிடத்திலே காண்பித்தார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு வியத்தப்பட்ட காரணம் அவனிடத்திலே காணப்பட்ட தாழ்மை என்று பார்க்கிறோம். அவர் தாழ்மை உள்ளவராயிருந்தது போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தாழ்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த தாழ்மை இயேசுவை போல மரண பரியந்தம் அந்த தாழ்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எத்தனை பெரிய உயர்வுகள் வந்தாலும், எத்தனை பெரிய செல்வந்தர்களாய் மாறினாலும், எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தாலும், எத்தனை பெரிய பேரும் புகழும் கீர்த்தி நமக்கு கிடைத்தாலும் தாழ்மையை ஒருபோது விட்டு விடாதீர்கள். தாழ்மை கிடைக்கிற பலன் என்ன? செல்வம்.
தாழ்மை கிடைக்கிற பலன் என்ன? மேன்மை. தாழ்மை கிடைக்கிற பலன் என்ன? ஆண்டு உயர்வு. இன்னும் பார்க்கிறோம் ஐஸ்வர்யம், நீடித்த வாழ்வு என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை நீடித்த வாழ கர்த்தர் உதவி செய்வார். மேன்மைகளை, இப்பொழுது இருக்கிற மேன்மைகளை பார்க்கலும் 1000 மடங்கு மேன்மையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிற செல்வத்தை பார்க்கலும் 1000 மடங்கு செல்வம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்பொழுது இருக்கிற உங்களுக்கு வாழ்வில் கர்த்தர் நீடித்தமாய் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதம் தருவார். எப்பொழுது என்றால் தாழ்மையை நீங்கள் உடையவர்களாய் காணப்படும் போது, இயேசுவை போல மனத்தாழ்மையை கடைசிவர உடையவர்களாய் காணப்படும் போது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஏனென்றால் சங்கீதக்காரன் சாலமோனாகி ஞானி சொல்கிறான், ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து ஆய்வு செய்து அந்த ஆய்வின் முடிவில சொல்லுகிற கருத்து தான் இது. ஏதோ தான் தோன்றித்தனமாய் சொன்ன அன்றல்ல. நாம் எந்தெந்த காரியத்திலே நம்மிடத்திலே தாழ்மை காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். 1-2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய தாழ்மை எந்தெந்த காரியத்தில் காணப்பட வேண்டும்? வாசியுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. பாருங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் சமூகத்திலே தங்களை தாழ்த்தணும். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி இருக்கிறார். அப்படி தேவ சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணும்போது, கூடி வரும்போது, கர்த்தரை ஆராதிக்க கூடி வரும்போது, கர்த்தரை ஆராதிக்க ஐக்கியப்படும் போது, தேவ சபையிலே கூடி வரும்போது, தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலே தாழ்மை காணப்பட வேண்டும். நம்மிடத்திலே தேவ சமூகத்திலும் தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது, தூரத்தில் நின்று தேவ ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் நின்று கொண்டு தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியா இருக்கிற என் மேலே கிருபையாயிரும் என்று அவன் தாழ்மையோடு காணப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். ஆனா இன்னொரு மனுஷனும் அங்கே ஜெபம் பண்ண போயிருந்தான். இன்னொரு மனுஷனும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் என்ன செய்தானாம்? பரிசேயன் தான். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால். தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறான். சொன்ன மனசுக்குள்ள, அந்த ஆயக்காரனை போலும் இராததுனால உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் ஆலயத்தில் வந்து ஸ்தோத்தரிப்பதற்கு ஏராளமான காரியம் இருக்கு. ஆனா ஆலயத்துல இருந்து சொல்றாங்க, நான் அவளை போல இல்ல, நான் இவளை போல இல்ல, நான் அவனை போல இல்ல, நான் இவனை போல இல்ல, நான் அந்த ஆளை போல இல்ல, இந்த ஆளை போல இல்ல. ஆண்டவரே என்று ஸ்தோத்தரிக்க ஒருபோதும் நான் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தாழ்மை காணப்படும். பிறரை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. பிறர் ஒப்பிட்டு பார்த்து ஒருபோது பேசக்கூடாது. சில வேளையில சொல்லுவாங்க, சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர்மா, நான் அந்த சிஸ்டர் போல கிடையாது, நான் இந்த சிஸ்டர் போல கிடையாது, நான் அந்த பிரதர் போல கிடையாது, நான் இந்த பிரதர் போல கிடையாது. பின்ன ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? நான் ஒழுங்கு ஆலயத்து வர்றேன், நான் தசுவாங்க கொடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், ஆலயத்தின் காரத்தெல்லாம் சரியா இருக்கிறேன். மற்றவங்களோடு ஒப்பிட்டு பேசுகிற அநேகரை குறித்து பார்க்கிறோம். அப்படி ஒப்பிட்டு பேசுவதை நிறுத்தி விடுங்கள். தேவனை சோத்தரிப்பதற்கு எத்தனையோ காரியம் இருக்கிறது. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையா நடந்தேனே, அதை நினைத்தருளும். எஸ்ஐகே ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. எஸ்ஐகே ராஜா கர்த்தரை நோக்கி என்ன ஜெபம் பண்ணானா? ஏசாயா 38:2-3 வாசிங்க. 2-3 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை உமக்கு பார்வைக்கு நலமானது செய்தேன் என்று நினைத்தருளும் ஜெபம் பண்ணான். எத்தனையோ நல்ல காரியங்கள் ஆண்டவருக்காய் செய்தான். ஆண்டவருடைய அந்த எழுப்புதல் வருவதற்கு, திருச்சபையில் எழுப்புதல் வருவதற்கு, திருச்சபையில் பல காரியங்கள் பலிகளை செலுத்துவதற்கு எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காய் செய்தான். வைராக்கியமா செய்தான். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அகற்றினான். தேசத்தை சுத்திகரித்தான். பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு கட்டளை கொடுத்தான். எத்தனை எழுப்புதலுக்கான காரியங்கள், ஜனங்களை கர்த்தருக்குள் திருப்பதற்கு எத்தனையோ காரியங்களை செய்தான். ஆனா ஒன்றை கூட ஆண்டோடு சொல்ல, ஆண்டவரே, நான் ஜனங்களை இடத்துல திருப்புவதற்கு எத்தனை காரியம் செய்திருக்கேன், ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்துக்கு எத்தனை காரியம் செய்திருக்கிறேன்,
ஆண்டவர் அதை செய்திருக்கிற இதை செய்திருக்கிற எனக்கு அந்த கஷ்டம் சொல்ல ஆண்டவரே உமக்கு முன்பாக உத்தமும் செம்மையுமா நடந்து கொண்டதை நினைத்துள்ளும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்து செவன். அல்லையா, பிறருடைய காரியங்களை அவன் சொல்லல. தண்டத்துல எத்தனையோ விசேஷத்த காரியம் இருக்கு, கர்த்தருக்காய் செய்த எத்தனையோ காரியம் இருக்கு, கர்த்தருக்காய் எத்தனையோ தியாகங்களை பண்ணியிருக்கிறான், கர்த்தருக்காய் எத்தனையோ காரியங்களை தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒன்றையும் சொல்லல, பெருமையா சொல்லல, தன்னை தாழ்த்தினான். தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு வரும்போது நாம் தாழ்மையோடு காணப்பட வேண்டும். அல்லையா, தேவ சமூகத்துல தாழ்மையோடு. பிரசங்க 5ஆம் அதிகாரத்துல அந்த 1-2 வசனத்தை வாசிங்க. பிரசங்க 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். நீ தேவாலயத்துக்கு நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் நடையை காத்துக்கொள். தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய நடை ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது தாழ்மையா நடந்து கொள்ளணும். எந்த ஒரு பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. பாருங்கள், தாவீது உடன்படிக்கைக்கு முன்பாக தேவ சமூகத்துக்கு முன்பாக தன்னுடைய ராஜவஸ்திரத்தை பெருமையா நினைக்கல. அந்த ராஜவஸ்திரத்தை கலைந்து போட்டு உடன்படிக்கைப்பட்டி முன்பாக ஒரு சாதாரண மனிதனை போல நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு இருக்கிற எந்த மேன்மை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தக்கூடாது. நான் நமக்கு முன்பாக ஒன்னில் ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, ஒரு பூச்சி ஆண்டவரே என்று நம்மை தேவனுக்கு முன்பாக தரை மட்டும் நம்மை தாழ்த்துவர்களாய் காணப்பட தேவ சமூகத்துல நாம் துணிகரமாய் நடந்து கொள்ளக்கூடாது. தேவ சமூகத்துல நம்ம காணப்படும் தாழ்மை நம்மிடத்துல காணப்படணும். தாழ்மை நமக்குள்ளே காணப்படும் என்றால் நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்பதற்கு வைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் ஆராதிக்கும் போது பாடி ஆராய்ப்பு சத்தமா பாடுவதற்கு வைக்கப்பட மாட்டோம். தாழ்மை இடத்துல காணப்படும் என்றால் கைகளை நல்லா தட்டி ஆராதிக்க வைக்கப்பட மாட்டோம். தாழ்மை இடத்துல காணப்படும் என்றால் ஆவில் நிறைந்து ஜெபிக்கும் போது சத்தமா ஆராதிக்க வைக்கப்பட மாட்டோம். தாழ்மை இடத்துல காணப்படும் என்றால் பைபிள்ல மற்றவர்கள் பார்க்கும்படி கண்கள் தெரியும்படி கொண்டு வருவதற்கு வைக்கப்பட மாட்டோம். நாம் கர்த்தருடைய தாழ்மையுள்ளவர்களாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களை பார்த்து பரியாசம் பண்ணி நினைக்க மாட்டோம். இதையெல்லாம் எது கொண்டு வருகிறது? தாழ்மை. நான் கர்த்தருக்கு முன்பாக ஒன்று இல்லை, அவர் பெரியவர், அவர் உன்னதமானவர், அவருக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று நம்மை தாழ்த்துவதற்கு அது எதுவா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் தாழ்மையாய் காணப்பட வேண்டும். தாழ்மையாய் இருக்கும்போது நம்மிடத்துல ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எந்த தடையும் வராது. அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, என் படிப்பு என்ன, எவ்வளவு படித்து, எவ்வளவு பெரிய அதிகாரி, எவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எவ்வளவு பெரிய குடும்பத்தின் வர எதுவுமே வராது. கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க பாடுவதற்கு தாழ்மை இடத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது இடத்திலே காணப்பட வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் சமூகத்தில் வரும்போது தாழ்மை காணப்பட வேண்டும். ஆயக்காரனை போல தாழ்மை காணப்பட வேண்டும். எசேக்கியாவை போல கர்த்தருடைய தாழ்மை காணப்பட வேண்டும். அந்த பரியாசக்காரனை போல பெருமைக்கு நாம் ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. இரண்டாவது இடத்திலே காணப்பட வேண்டிய தாழ்மை என்ன? வாசியங்கள் 1 நாளாகமம், மன்னிக்கவும், 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். பாருங்கள், சவுல் தாவீதை பார்த்து, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். உனக்கு ஐஸ்வர்யம் குறையில்லாம இருக்கும், நீ மேன்மேலும் பலப்படுவாய், உன்னுடைய வாழ்வு நீடித்திருக்கும், ஒரு ராஜ்யபாரி நீடித்திருக்கும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சவுல் தாவீதை வாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். இந்த சவுல் யார்? 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், ஆகவே நான் அவன் கைகளுக்கு நீங்களாயிருக்கும்படிக்கு தப்பித்துக் கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் உள்ளத்திலே யோசித்தான். அப்படியானால் சவுல் தாவீதை முழு பகையாய் பகைத்த ஒரு சத்துருவா. உயிரோடு அவன் இருக்க கூடாது. உயிரோடு இருந்தா ராஜ்யபாரம் அவன் பக்கம் போயிடும். அவன் உயிரோடு இருக்க கூடாது. எப்படி அவன் அழியணும், அவன் அகற்றி போடுவனை தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தீர்மானம் பண்ணி கொண்டிருந்த முழு பகையை பகைத்த சத்துருவாகிய சவுல்
தாவீதுக்கு சொல்லும் ஒரு காரியம் பார்க்கிறோம். சத்துருவாகிய சவுலிடத்துல தாவீது ஒரு காரியம் சொல்கிறான். அவர் பெரிய சத்துரு தான். அந்த சத்துருக்கும் கூட சவால் விடல. நீ யார்? ஒரு நாய், உன்ன தெரியாதா? நீ எப்படிப்பட்டவன்? ஒரு பூச்சி என்றெல்லாம் சவால் விடல. அந்த சத்துருவாகிய தாவீதுக்கு முன்பாக, சவுலுக்கு முன்பாக இந்த தாவீது சொல்ற ஒரு காரியம் ஆச்சரியமா இருக்கும். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெளிப்பூசியா, யாரை பின்தொடருகிறீர் என்று சொல்லி தன்னை சவுல் ராஜாவுக்கு தாழ்த்தினான். தாவீது உயிரை வாங்க தேடுறான். சத்துருவாகிய தாவீதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம். சவுலுக்கு சவால் விட வேண்டிய சூழ்நிலை, சவுலை இகழ்ந்து பேச வேண்டிய சூழ்நிலை. துஷ்ட மனிதனே, சபிக்கப்பட்டவனே, நீலாம் ஒரு மனுஷனா என்று தாவீது அவனோடு சவால் விட வேண்டிய ஒரு நிலை. ஆனால் அந்த சூழலிலும் தாவீது சத்துருவா இருந்த சவுலுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். அவனை குறைவுள்ளவனாய் காட்டினான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சத்துருக்கு முன்பாய் கூட சவால் விட வேண்டிய நேரத்தில் சவால் விடாமல், அவனை சபிக்க வேண்டிய நேரத்தில் சபிக்காமல், அவன் இகழ வேண்டிய நேரத்தில் இகழாமல், அவனுக்கு குரதமாய் பேச வேண்டிய காரியங்களை அதிகம் இருந்து பேசாம அவன் அமைதி காத்து அவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி, ராஜாவை யாருங்க தேட வரீங்க? யாரை கொல்ல பாக்குறீங்க? நான் ஒரு பூச்சி இல்ல, ஒரு தெள்ளு பூச்சி இல்ல, செத்த நாய். இந்த செத்த நாயை பின்தொடரலாமா? இனி சத்துருக்கு மேல் தன்னை தாழ்த்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சத்துருக்கு முன்பாக தாழ்த்தினால்தான் அந்த சத்துரு தன் வாயினால சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்படுவா, நீ மேன்மேலும் பலப்படுவா, ஒரு ராஜ்யபாரம் சிறப்படும், நீ ராஜாவா இருப்பார். 1 சாமுவேல் 4:17 வாசிக்கிறோம். நீ என்னை பார்க்க நீதிமா. 20 வசனத்தில் பார்க்கிறோம், நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17 வசனத்தை 20 வசனத்தை வாசிங்க. நீ என்னை பார்க்க நீதிமா. அதே சத்துரு சொல்கிறான், உயிரை வாங்க தேடுறவன் சொல்றான், உயிரோடு வாழக்கூடாது, அவனை ஒரு முடிவு பண்ணுவன் நினைத்தவன் சொல்றான். தன்னை தேவனுக்கு சத்துருக்கு தன் தாழ்த்தின அந்த செத்த நாய் நான் அல்லவா, நான் ஒரு தொல்லுப்பூச்சி அல்லவா என்று தன்னை தாழ்த்தின அந்த தாவீதை பார்த்து அந்த சத்துருவே தன் வாயினால புகழ்கிறான், நீ நீதிமான். 20 வசனத்தை வாசிங்க. நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய், ராஜ்யபாரம் உன் கையில நிச்சயமா நிலவரப்படும், நீ ராஜாவா இருப்பா, ராஜ்யபாரம் கையிலுக்கு வரும். 26 அதிகாரம் 20 வசனம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய் என்று அவனை ஆசீர்வதிக்கரை குறித்து பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வரும்போது மாத்திரம் தாழ்மை இல்லை, சத்துருவா இருந்தாலும் அவனோடு சவால் விட வேண்டிய சூழல் வந்தாலும் அந்த நேரத்திலும் நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீரே என் சத்துருக்கு எதிரிட்டு போராடும், என் சத்துருக்கு எதிரிட்டு நீரே எனக்கு யுத்தம் பண்ணும், என் சத்துருக்கு எதிரிட்டு நீரே எனக்காய் வழக்காடும், என் சத்துருக்கு எதிரிட்டு ஆண்டவர் சத்துரு கைக்கு என்னை தப்பியும் என்று தேவகரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை மேற்பட்டுக் கொள்வார். ஆகவே சத்துருக்கு முன்பாய் கூட உங்களை நீங்கள் தாழ்மையாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்படும், நீங்கள் விரும்புகிற செல்வம் உங்களுக்கு வரும், விரும்புகிற மேன்மை உங்களுக்கு வரும், விரும்புகிற நீடித்து வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 141:5 வசனத்தை வாசியுங்கள். 141:5 வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் அது இருக்கும், என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் தலை அதில் அல்லை தட்டாது. நீதிமான் அந்த தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் என்னை கடிந்து கொள்ளட்டும், அப்போது நான் தாழ்மையாய் நடந்து கொள்வேன். நடந்தாங்க. 2 சாமுவேல் 12 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். நாத்தான் தாவீதை பார்த்து, நீயே இந்த மனுஷனை சொல்றான். நடந்த சம்பவம் என்ன? ஒரு பெரிய பாவம் செய்துறான், தேவனுக்கு விரோதமா பெரிய குற்றம் செய்கிறான், தேவன் அன்றி ஒருவர் அவன் செய்த தவறு தெரியாது.
அவன் செய்கிற தப்பு தேவனுக்கு அன்றி வேறொருக்கும் தெரியாது. அந்த தவறை, குற்றத்தை, இந்த பாவத்தை தேவன் கண்டார். நாம் செய்கிற தவறு ஒருவருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா தேவனுக்குடைய கண்களை ஒருபோதும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. என்ன மந்திர தந்திரங்களை செய்தாலும் தேவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனை தண்டி ஒருவருடைய கண்களுக்கு தெரியாம செய்த பாவம், ஒருவருடைய கண்களுக்கு தெரியாத தவறு, அந்த குற்றம் அவன் மேல் இருந்தது. கர்த்தர் நாத்தானுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஒன்னே மறைத்து வைக்கல. நீ போய் இந்த குற்றத்தை அவனுக்கு சொல்லு என்று சொன்னார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை போய் சந்தித்தான். ஒரு ஓமை மூலமா அவனுக்கு ஒரு காரியம் சொன்னான். ராஜாவே, 2 மனிதர் ஒரு பட்டணத்தில் இருந்தாங்க. ஒருவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் மிகுதியா இருந்தது. இன்னொருவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஏராளமான ஆடுகள் வைத்திருந்தவனுக்கு, ஆடு மாடு வைத்திருந்தவனுக்கு, மிருகங்கள் வைத்திருந்தவனுக்கு வழிபோக்கர் ஒருவன் அங்கு வந்தான். அவனுக்கு சமைத்து கொடுப்பதற்கு தன்னுடைய ஆடு மாடுகள் இருந்து ஒன்னு எடுத்து சமைத்து கொடுத்திருக்கலாம். ஆனோ தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் செய்வதற்கு அந்த ஏழை மனிதன் இருக்கிறான், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கான, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து சமைத்து அவனுக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்ன போது தாவீது 5 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாய் நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொன்னான். உடனே தாவீதை பார்த்து அந்த நாத்தான் சொல்கிறான், நீயே அந்த மனுஷன், நீதாயா அந்த மனுஷன். பாருங்கள், ஒரு பரிசுத்தவான் தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனாலும் ராஜாவை பார்க்கலும் தேவனுடைய மனிதன் பெரியவர் என்கிறதை அவன் மறந்து போகவில்லை. நான் ராஜாதான், இந்த உலகத்துக்கே ராஜாதான், எல்லாருக்கும் ராஜாதான், ஆனால் தேவனுடைய மனுஷனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லாதவன், நான் சிறியவன். அவன் தன்னை தாழ்த்தினான். பார்க்கிறோம், அவன் தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு பதிலும் சொல்லல. அவன் தேவனுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணினான். தேவனுடைய மனுஷன், நீனே அந்த மனுஷன் சொன்ன போது ராஜாவா இருந்து அவனை தன்னை தாழ்த்தினான். நான் ராஜாவா இருக்கிறேன், நீ எப்படி எனக்கு விரோதமா பேசலாம்? என்கிட்ட இந்த காரியத்தை எப்படி நீ சொல்லலாம்? என்கிட்ட இந்த காரியத்தை எப்படி நடந்து கொள்ளலாம்? இந்த விஷயத்துல எப்படி என்னிடத்துல இப்படி நடந்து கொள்ளாம கோபப்படல, எரிச்சல் அடையல. ஏனால் தேவனுடைய மனிதன் அவன் சொல்லுகிற காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான், தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். அதான் எபிரேயர் 13 அதிகாரம் 17 வசனம் சொல்லி இருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதிகளாக இருப்பதனால நீங்க எல்லாவற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தாழ்மையா நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான், உங்களை நடத்துகிற உங்களுடைய போதகர், உங்களுடைய பரிசுத்தவான், உங்களுடைய ஊழியக்காரன், உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்றவங்க அவங்கதான். இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், வல்லமையுள்ள சுவிசேஷகர் இருக்கலாம், பெரிய திருச்சபை ஊழியக்காரர்கள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான 5000கணக்கான திருச்சபைகளை சாவித்தவர்கள் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் ஆத்மாவுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் காரியங்களுக்கு உத்தரவாதம் பண்றவங்க யாரு? கர்த்தர் உங்களுக்கு சபையில் தந்திருக்கிற மேய்ப்பர், போதகர். அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள், எல்லாவற்றிலும் வரும்பாய் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படி செய்வது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதற்கு எதிர்த்து நின்றால் நீங்கள் அதற்கு எதிர்த்து நின்றால், அப்படி செய்யாதபடி, கீழ்ப்படியாதபடி, தாழ்மையை நடந்து கொள்ளாதபடி ஏற்று நின்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. இந்த வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால், துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. சில மாதங்கள் பிற்பாடு சில வருத்தங்கள், சில காரிய ஆட்களை குறித்து அதுல ஒரு சம்பவம் மிக வருத்தம் இருந்தது. அன்னைக்கு நினைச்சேன், ஆண்டவரே, எங்க சபையில வருகிற யார் என்ன தவறு இருந்தாலும், சத்தியத்தை நடக்காமல் போனாலும், கீழ்ப்படியாம இருந்தாலும், ஆண்டவர் அவங்க மேல ஒரு வருத்தமோ விரக்தியோ அவங்களை குறித்த ஒரு கோபமோ எரிச்சலோ இருக்கோட ஆண்டவரே. ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அது சாபமா முடிந்து போகிறனால அப்படிப்பட்ட இருதயம் எனக்குள்ள வராதபடி, எங்களுக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ள அன்னைக்கே ஜெபம் பண்ணணும். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரும் யாரை குறித்தும் அவங்க சபைக்கு வர்றாங்களா வரலையா,
கர்த்தருக்கு நீ கொடுக்குறாங்களா, கொடுக்கலையா, உண்மையா இருக்கிறாங்களா, உண்மையா இருக்கலையா, சத்தியம் நடக்கிறாங்களா, சத்தியம் நடக்கலையா, ஜெபம் ஆண்டவரே, சத்தியத்தை நடக்கணும் ஆண்டவரே, அவங்க ஆலயத்து வரணும் ஆண்டவரே. இதுதான் ஜெபம் பண்ணவளே. அவங்களுக்கு குறித்து எரிச்சலோ கசப்போ வருத்தமோ உள்ளத்துல வைத்து அதுக்கு சாபமா மாறிப்போகுது. அனுபவித்தோம், அது உள்ளத்துல பெரிய வேதனை கொடுத்தது, வருத்தத்தை கூட. இப்படி நினைச்சது அல்லவா ஒரு இது நடந்திருப்பது காரணம் நானா இருக்குமோ, இப்படி ஒரு சம்பவம் நடந்த காரணம் நானா இருக்குமோ, நான் இப்படி பேசினதா இருக்குமோ, என் வார்த்தையை நான் சொன்னதா இருக்கும் என்று அனுசமத்தில் அழுதேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு நாள் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிக்கணும். ஏனென்றால் அது எனக்கு கசப்பா இருந்தா எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா நான் போயிடக்கூடாது. அந்த கசப்பை எனக்கு வரக்கூடாது, அந்த வைராக்கி வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, அந்த கோபம் வரக்கூடாது, அவளை குறித்த எந்த ஒரு காரியம் வரக்கூடாது. எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அவளுக்காக ஜெபிக்க, சிறப்பில் இருக்க கிருபையை தாரும் என்று ஜெபித்திருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தாழ்மை காணப்படட்டும். எவ்வளவு உங்களை கடிந்து கொண்டாலும், எங்களுக்கு புத்தி சொன்னாலும் நீங்கள் அப்படியே தாழ்மை நடந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவர்கள் வருத்தப்படும்படி நடக்கும்போது அது பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருடைய வசனம் சொல்லி, நான் சொல்லல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நாம் தாழ்மையா நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையை ஒருபோது விட்டு விடக்கூடாது. மரண பரிந்தும் தாழ்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும், தாவீது எவ்வளவோ கர்த்தர் உயர்த்தினார், எவ்வளவோ கர்த்தர் உயர்த்தினார். இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா உயர்த்தினார். ஆனால் தாழ்மை அவனை விட்டு போய்விடவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாழ்மைக்கு வருகிற பலன் என்ன? செல்வம், ஐஸ்வர்யம். எனக்கு ஐஸ்வர்யமே இல்லை, எனக்கு போதுமான சாப்பாட்டு கூட வருமானம் இல்லை. என்னைக்கு எனக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னைக்கு எனக்கு ஐஸ்வர்யம் தருவார், என்றைக்கு இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வரும். எனக்கு மேன்மை வரல, என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் மேன்மை அடையல, என்னைக்கு எனக்கு மேன்மை வரும். எனக்கு நீடித்த வாழ்வு இல்ல போல டாக்டர் சொல்றாங்க, எனக்கு கொஞ்ச நாள் தான் வாழ்வான்னு சொல்லி இருக்கிறாங்க. என் சரீரம் அப்படி இருக்கிறது, என் நிலைமை அப்படி இருக்கிறது, என் உடல் அப்படி இருக்கிறது. இல்ல, நீடித்து வாழ்வீங்க எப்பொழுது? தாழ்மை அணிந்து கொண்டு இருக்கும் போது, தாழ்மை விடாது இருக்கும் போது, தாழ்மை உங்களிடத்திலிருந்து விடாது இருக்கும் போது, தாழ்மையை பற்றி கொண்டிருக்கும் போது, தாழ்மை அணிந்து கொண்டிருக்கும் போது, இயேசு மரண பரிந்தும் நான் தாழ்மையா நடந்து கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரவாயில்லையா சொல்கிறார். ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து, ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆய்வின் முடிவிலே நான் சொல்கிற விஷயம் என்ன? எத்தனையோ காரியம் அதுல ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறார். தாழ்மைக்கு வருகிற பலன், தாழ்மை கிடைக்கிற பலன் ஐஸ்வர்யம், செல்வம். தாழ்மை கிடைக்கிற பலன் அது கனம், மேன்மை. தாழ்மை கிடைக்கிற பலன் அது நீடிய வாழ்வு, நித்திய ஜீவன். அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எந்த காரியத்தில் குறைவா, ஐஸ்வர்யத்தில் செல்வம் குறைவா இருக்குதா, வருமானம் குறைவா இருக்குதா, பொருளாதாரம் குறைவா இருக்கு, கர்த்தர் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்வில் எந்தெல்லாம் கனப்படுத்தப்பட வேண்டிய கனப்படுத்தப்படாத இருக்கிறீங்களா, உங்களை கனப்படுத்துவார். குடும்பத்தை கனப்படுத்துவார், பிள்ளைகளை கனப்படுத்துவார். உங்களுக்கு ஒருவேளை உங்களை குறித்து ஒரு பயமா இருக்குதா, இவ்வளவு காலம் வாழ்வீங்களோ, என் வியாதி எப்படி இருக்கு, உடல்நிலை எப்படி இருக்கிறீங்க, நீடித்து வாழ்வீங்க. எப்போது தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தத்தை எழுந்திருந்து பாடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மையப்படுத்துவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதோ என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். தேவன் நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. தாழ்மை உள்ள இடத்திலே தங்கிடுதே கிருபை. எல்லாரும் சேர்ந்து ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம். நமக்குள்ளே எந்த விதமான பெருமைகள் இருந்தாலும், அந்த பெருமைக்கு இடம் கொடுத்திருந்தாலும், நம்மை குறித்தே நாம் பெருமையாய் பேசிக் கொள்கிற அநேக காரியம் இருந்தாலும், கர்த்தர் சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்மையா இருப்போம். சத்துருக்களுக்கு முன்பாக நாம் தாழ்மையா நடந்து கொள்வோம். உங்களை நடத்த கர்த்தர் உங்களை தந்திருக்கு உத்தரவாதியாய் தந்திருக்கிற தேவ மனிதனுக்கு முன்பு நீ தாழ்மையா நடந்து கொள்ளுங்கள். என்னதான் உங்களை மோசமா பேசினாலும், திட்டினாலும், உங்களை கடிந்து கொண்டாலும், உங்களை நடத்தினாலும் உங்கள் தாழ்மையை விடாதிருங்க. அது நானாலும் சரி, நீங்களானாலும் சரி, ஒரே ஒன்று வழிதான். தாழ்மைக்கு கிடைக்கிற பலன் அது செல்வம், ஐஸ்வர்யம், அது கனம், அது மேன்மை, அது ஜீவன், நீடித்த வாழ்வு. கர்த்தர் அதை தருவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? Jesus.
இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நல்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சொல்லுங்கள் சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை சோத்திர ஜபத்தினால் தாருமே ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினால் பெருகுதே கிருபை ஆத்மபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஆத்மபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜெபவரம் கிருபை தாருமே ஜெபவரம் கிருபை தாருமே மாப்பரிசுத்த சலம் கண்டடைவேன் கிருபை மாப்பரிசுத்த சலம் கண்டடைவேன் கிருபை மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தே கிருபை தாருமே சொல்லுவோம் தேடி வந்தே கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே காத்துக்கொள்ள கிருபை தாருமே தாழ்மையை காத்துக்கொள்ள கிருபை தாருமே தாழ்மையை காத்துக்கொள்ள
மே தாருமே. கைகளை தொட்டு ஆண்டவரே தாழ்மையை காத்துக்கொள்ள, தாழ்மையாய் நடந்து கொள்ள, தாழ்மையை சிந்தியாய் தரித்து கொள்ள, தாழ்மையை அணிந்து கொண்டிருக்க, மரண பரியந்தம் தாழ்மையை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. தாழ்மை உள்ளத்திலே தங்குகிற ஆண்டவரே செல்வத்திற்காக, தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மேன்மைக்காக, தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நீடிய வாழ்வை என் வாழ்நாளிலும் என் சந்ததிகள் வாழ்நாளிலும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் சுதந்திரித்துக் கொள்ள அனுபவிக்க கர்த்தாவே தாழ்மையை மரண பரிந்து நான் தரித்துக் கொள்ள கிருபை தாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தொட்டி ஒரு விஷயம் கூட கர்த்தரை மையப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே. தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம், செல்வம், கனம், மேன்மை, ஜீவன், நீடிய வாழ்வு என்று சொல்லி இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அவைகள் உண்டாயிருக்கணும். நாங்கள் தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கணும். ஒருபோது எதிர்ந்து விழாதபடிக்கு தாழ்மையை காத்துக்கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்குள்ள எந்த பெருமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு மரண பரியந்தும் தாழ்மையாய் முன்பாய் நடந்து கொள்ள, உடைய சமூகத்தில் நடந்து கொள்ள, சத்துருகளுக்கு முன்பாக நடந்து கொள்ள ஆண்டவரே எங்களது தாழ்மையை தரித்துக் கொள்கிற அனுபவத்தை விடாதிருக்க கிருபை செய்யும். அது மூலமாய் கிடைக்கிற செல்வம், ஆண்டவர் மேன்மை, நீடித்த வாழ்வு உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய சமூகம் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய் வெள்ளிக்கிழமை நடக்கிற ஜெபங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி நடக்கிற ஜெபங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். நமக்கு அரசு தளர்வு தரும் வரையிலும் திங்கட்கிழமை இதே போல் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.